Chennai's #1 academy, Black Building Academy. Way to win. நம்பி வாங்க, நல்ல மார்க்கோட போங்க. நம்பி வாங்க, நல்ல மார்க்கோட போங்க. உங்க குழந்தைங்க ஆவரேஜ் பிலோ ஆவரேஜா இருக்காங்களா? அவங்கள டாப்பர் ஆக்க ஒரே சொல்யூஷன் BB Academy, சென்னைஸ் #1 டியூஷன் சென்டர். மக்கள் நம்பிக்கையின் ஒரே இடம் BB Academy. போகலாம் பிபிக்கு தான் போகலாம், ஜீனியஸ் ஆகலாம். BB Academy, சென்னைஸ் #1 டியூஷன் சென்டர். BB Academy நடத்தும் 3 months ஃப்ரீ இன்டர்ன்ஷிப், ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ ஐடி கார்டு, 3000 ஸ்டைபண்ட் அமௌண்ட் பிளஸ் சர்டிஃபிகேட். ஜினல் ஒரிஜினல் கல்வி, தரமான டீச்சிங் அண்ட் கோச்சிங். BB Academy. உங்களுக்கு டேலண்ட் இருக்கா? எங்ககிட்ட வாய்ப்புகள் இருக்கு. யூஸ் மீ BB Academy. உங்கள் குழந்தைங்க ஆவரேஜ் பிலோ ஆவரேஜாக இருக்காங்களா? அவங்கள டாப்பர் ஆக்கிறதுக்கு இருக்கு நம்ம BB Academy. உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்கா? அது எப்படி வெளில கொண்டு வரணும்னு தெரியல, அதுக்கு தான் இருக்கு BB Academy. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், அதுக்கு ஒரே பெஸ்ட் எக்ஸாம்பிள் BB Academy. பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சா? நெவர். BBக்கு வாங்க, மார்க் அள்ளிட்டு போங்க. படிக்கும் போதே 10,000 சம்பளம், இன்டர்ன்ஷிப்பில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், பார்ட் டைம் ஜாப். இந்த பக்கம் பாய்ஸ் கிளாஸ், அந்த பக்கம் கேர்ள்ஸ் கிளாஸ், தனித்தனி கழிப்பறைகள், மிகுந்த வசதிகளை உடையது BB Academy. விதவிதமான டீச்சர்ஸ்கள், வித்தியாசமான ஸ்டூடெண்ட்கள், அற்புதமான பில்டிங்ஸ். இது BB Academy. அந்த காலம் அது 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 காலம், இந்த காலம் இது 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 BB Academy காலம். டியூஷன் சென்டர் எந்த காலமானாலும் நம் BB Academy காலம். விவேகானந்தன் ஸ்ட்ரீட், எம்ஜிஆர் நகர், சென்னை 78. இன்னும் 10 வருடங்களில் தமிழ்நாடு எங்கும் BB Academy. நம்பி வாங்க, மார்க்க அள்ளிக்கிட்டு போங்க. எங்களுக்கு வேற எதுவும் கிளைகள் இல்லை. ஸ்டூடண்ட்ஸ்க்கு எதுக்கு டென்ஷன்? இருக்கவே இருக்கு நம்ம BB டியூஷன். அப்படியே இருக்கு 50+ அட்வான்டேஜஸ் like best coaching class, experienced teachers, limited seat, unlimited care, கடல்ல போகும் ஷிப், ஃப்ரீ BB தராங்க, ஃப்ரீ இன்டர்ன்ஷிப். அப்படியா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க. 10,000 salary, experience certificate, ஃப்ரீ யூனிஃபார்ம் பிளஸ் ஐடி கார்டு. எல்லாத்துக்கும் மேல ஃபுல் ப்ரொடெக்ஷன் வேற. அப்புறம் என்ன? காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எதுக்கு கன்ஃபியூஷன்? BB தராங்க பெஸ்ட் சொல்யூஷன். ஸ்டூடண்ட்ஸ்க்கு அதை எடுக்க வைக்க தான் BB இருக்கு. சென்னைஸ் #1 academy, Black Building Academy. Way to win. நம்பி வாங்க, நல்ல மார்க்கோட போங்க. Certification with stipend, skill development, experience certificate, punctuality. Black அப்படி என்ன BB Academy? Black Building Academy டி. அது எனக்கு தெரியும். ஃபுல் ஃபார்ம் கேக்கல, அப்படி எப்படி இருக்காதுல? அங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அப்புறம் ஸ்டைஃபன்ஸ், அப்புறம் ட்ரைனிங், நிறைய எக்ஸெட்ரா சொல்லலாம்டி. பிளாக் பில்டிங் போனதுல இருந்தே என்னோட லைஃப் பிரைட் ஆன மாதிரி எனக்கு ஃபீலிங்கா இருக்குடி. நீங்களாம் எங்க ஒர்க் பண்றீங்க? நாங்க எங்க பார்ட் டைம் அதாவது ஜாப் தேடிட்டு இருக்கோம். ஃபீஸ் கூட பார்ட் டைம் தானடி. பிளாக் பில்டிங்க்கு வந்தா உங்க ஃபியூச்சரும் பிரைட்டா மாறிடும்டி. அது என்ன கிளாஸ்? பிளாக் பில்டிங்கா? அங்க செம்ம சூப்பரா இருக்கும்டி. நம்ம போறது நம்ம டைமிங்கை பொறுத்து, நம்ம ஃபிக்ஸ் பண்ற டைமிங் மாதிரி தான்டி அந்த ட்ரைனிங் ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங்க்கு நம்ம ஒர்க் பண்ற டைமுக்கு பொறுத்து நம்மளோட சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 3 months நம்மளுக்கு ட்ரைனிங் இருக்கும். அந்த 3 months நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு சர்டிஃபிகேஷனும் உண்டுடி. அது மட்டும் இல்லாம மற்ற ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் நம்மளுக்கு எப்படி ட்ரைனிங் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபீஸ் கட்டுறதை பொறுத்து தான் நம்மளுக்கு ட்ரைனிங் பண்ணுவாங்க. இங்க அப்படி இல்லடி. நம்ம ட்ரைனிங் எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு அவங்க ஃபீஸ் தராங்கடி. எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லடி. நம்ம இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ணா மட்டும் போதும். இதுக்கு ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருக்கணுமா? டிகிரி நீ ஜாயின் பண்ணியிருந்தாலே போதும். இது என்ன ஸ்பெஷல் ஐட்டம்? வேற லெவல்ல இன்னொன்று இருக்கு. மற்ற அகாடமிலாம் போனா ட்ரைனிங் ஆன டீச்சர்ஸை தான் எடுப்பாங்க. இந்த அகாடமி ட்ரைனிங் பண்ணி டீச்சர்ஸ் எடுப்பாங்க.
தரமா இருக்கும். எல்லாமே இங்க வேற லெவல்ல இருக்கும். ஜாயின் பண்றீங்களா? ஓகேவா உங்களுக்கு? ஆனா ஒண்ணு 6 days நம்மளுக்கு ஒர்க்கிங் இருக்கும், 7th day நம்மளுக்கு செலிப்ரேஷன் இருக்கும். அதுக்கெல்லாம் ஓகேனா மெயினா பஞ்சுவாலிட்டி கத்துக்கலாம். அங்க போனீங்கன்னா டிசிப்ளின் மெயினா கத்துக்கலாம். அண்ட் அகைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி டீச் பண்ணுங்கிறத அவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க. டீச் பண்ண தெரியாதவங்களுக்கு அட்மின் ஒர்க்கும் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகேவா? ஓகே டன். பிளாக் பில்டிங் வாங்க, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா போங்க. பிளாக் பில்டிங் வாங்க, எந்த டென்ஷன் இல்லாம இருக்கலாம். பிளாக் பில்டிங் வாங்க, உங்க ஃபியூச்சர் பிரைட்டா போங்க. தேங்க்யூ. இப்போ நீங்க பார்க்க போறது எல்லாமே நம்ம பிபி அகாடமி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். உலகத்தின் கதவுகள் திறந்திடுமே, பிபி அகாடமி படித்தால் ஆனந்தமே, உலகம் வியக்கும் சர்வதேச தரமே, உலகம் பாராட்டும் பயிற்சியை தருமே. பிபி அகாடமி படிக்கும் போதே 10,000 சம்பளம், இன்டர்ன்ஷிப்பில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், பார்ட் டைம் ஜாப். பிபி அகாடமி விவேகானந்தன் ஸ்ட்ரீட், எம்ஜிஆர் நகர், சென்னை 78. 9 8 7 6 5 4 3 2 1 and the winner is வின்னர் வந்து டீம் 2. வச்சிருக்கோம். ஓகேங்களா? 5 கண்டென்ட் என்னென்னு பாருங்க. ஸோ ரொம்பலாம் மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ டீம் 1 வந்துட்டு கண்டென்ட் டெலிவரி பார்த்தோம்னா 9 மார்க்ஸ். அதாவது டீம் 2க்கு எவ்வளோனா 10, டீம் 3க்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 9 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டென்ட்டுக்கு நீங்கள் எப்படி அந்த கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம்? இவங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ். கண்டென்ட் வந்து 9, இவங்க கண்டென்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்றதுனால 10. உங்கள் 2 பேரும் கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் கீழே இருந்ததுனால 9 உங்கள் 2 பேருக்கு. அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதே மாதிரி அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் அந்த கண்டென்ட் மார்க்ஸ். நெக்ஸ்ட் வே ஆஃப் டெலிவரிங்கில் வந்து டீம் 1க்கு வந்து 10, டீம் 2க்கும் 10, டீம் 3க்கு வந்து 9 கொடுத்துருக்கோம். இதில் 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. அந்த கண்டென்ட் டெலிவரி பண்ணுறதுல 2 பேருமே சூப்பராக இருந்துச்சு. அதில் இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் லேக் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட் வாய்ஸ் மாடுலேஷன், அதில் வந்து டீம் 1க்கு 10 மார்க்ஸ், டீம் 2க்கு 10 மார்க்ஸ், டீம் 3க்கு 9 மார்க்ஸ். அது பேசுனது எப்படி பேசுனீங்க அப்படின்னு இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு நீங்களும் சூப்பராக தான் பண்ணீங்க. இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் இது பண்ணீங்க. அதனால் உங்கள் 2 பேருக்கு 10, உங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் டீம் ஒர்க்னு பார்த்தோம்னா டீம் 1க்கு வந்து 10 மார்க்ஸ், டீம் 2க்கு 10 மார்க்ஸ் அண்ட் டீம் 3க்கும் 10 மார்க்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு 3 பேருமே டீம் ஒர்க் பண்ணீங்க. டீமாக சேர்ந்து ஒருத்தர் வரலைன்னா கூட அந்த டீமாக சேர்ந்து பண்ணது எனக்கு தெரிஞ்சு 3 பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் 3 பேருக்குமே 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் மைக் யூசேஜ், அதில் டீம் 1க்கு 10 மார்க்ஸ், டீம் 2க்கு 10 மார்க்ஸ், டீம் 3க்கு 9 மார்க்ஸ். மைக் யூஸ் பண்ணுறது, மைக் வைக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணணும். சில பேர் மைக் எப்படி யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டீங்க. மைக் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணணும்ல. அந்த மைக் என்ன போனீங்கன்னா அந்த மைக் பேசுறதும் கேட்கணும்ல. அந்த மைக் யூசேஜில் வைக்கும்போது டீம் 1க்கு 10, டீம் 2க்கு 10 அண்ட் டீம் 3க்கு 9. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. டீம் 1க்கும் டீம் 2க்கும் ஒரே ஒரு மார்க்ஸ் தான் டிஃபரன்ஸ். அது வந்து கண்டென்ட்ல இருக்கு. அண்ட் டீம் 1ஓட டோட்டல் மார்க்ஸ் வந்து 49, டீம் 2க்கு ஃபுல் மார்க்ஸ் 50 out of 50 அண்ட் டீம் 3க்கு வந்து 46. ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட் தான் பெருசா அந்த கண்டென்ட்ல மட்டும் தான் இருக்கு.